Hi friends, today recipe French fries. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. Thank you. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்தலாம். நான் 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெருசாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் தோல் சீச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பவுலில் நல்லா கொஞ்சம் கூலிங்கான வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோலெல்லாம் சீச்சாச்சு. இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் உள்ளதை கட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். ரொம்பையும் லேஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கனமாகவே கட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு கூலிங்கான வாட்டரில் போட்டுடலாம். நான் ஒரு பவுலில் நல்லா கூலிங்கான தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வாட்டரில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கத எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் கட் பண்ணோடனே நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இந்த கூலிங் தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணியில் இதை போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல கூலிங் தண்ணியிலேருந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. ரொம்பவும் ஹீட்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் தண்ணி இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஏன் இப்படி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கூலிங் தண்ணியில் ஒரு 5 நிமிஷமும் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷமும் போட்டு வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ தண்ணி எல்லாத்தையும் இப்போ ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி ட்ரேயில் ஒரு துணியை விரிச்சிருக்கேன். ஒரு துண்டு, நீங்கள் துண்டோ பேப்பரோ ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணி உறிஞ்சிற மாதிரி நீங்கள் காய வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு துண்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போயிடும். இப்போ ஒரு டிஷ்யூவோ அல்லது துண்டோ வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம காய வச்சுருக்கோம். ஸோ இது அப்படியே நம்ம ஒரு ஜிப்பர் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நிறையா தாட்டி கூல் வாட்டரில் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மொத்தமாக செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கிட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக சூடானா போதும் ஆயில். இப்போ நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க.
லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து அடுத்து வந்து மறுபடியும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா கூலானால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மறு தடவை நல்லா இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆறின பிறகு மறுபடியும் போட்டு எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. ஸோ 2வது தடவை பொரிக்கணும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ஆறட்டும். ஆறின பிறகு மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது லைட் சூடாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஃப்ரைன்றதுனால நல்லா ஆயில் சூடாக இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கு. கிட்ஸ்க்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் போட்டோம்னா இன்னுமே சூப்பராக நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.